கேரட் கொழா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கொழா புட்டு மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சரிசிங்க நம்ம வீட்லேயே கழுவி ஊற வச்சு வெயிலில் கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேங்க. கேரட் சிரவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ சிரவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4 வில்ல. கரும்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த மாவு 1 கப்பு மாவை வந்து இந்த பவுலில் கொட்டிக்கலாங்க. சால்ட்டு, இந்த சால்ட்டு இதில் போட்டுக்கலாங்க. இப்போ மாவு இப்படி இருக்குங்க. நல்லா உப்பு போட்டுட்டோம் இல்லைங்களா, நல்லா இப்படி கலக்கிடணுங்க. கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு நம்ம பெசரி எடுக்கணுங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பெசரணுங்க. பெசரிட்டு இந்த பக்குவம் வந்த உடனே நம்ம இது பண்ணிடணுங்க. நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வருது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனா போதுங்க. மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் தெளிச்சுக்கலாங்க. ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி இழுக்குங்க. இருங்க, பெசரிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நம்ம நல்லா பெசரிட்டோங்க. நல்லா இந்த பக்குவங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி விட்டால் உதுத்துனா இப்படி வரணுங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவங்க. நிறைய தண்ணி ஊற்றி குழக்குலன்னுலாம் பிசையக்கூடாதுங்க. லைட்டாக பாருங்கள், நான் அந்த 2 தாட்டி லைட்டாக தொளிச்சேன் பாருங்கள், அதோடு சரி. இப்போ வந்து இந்த கேரட் இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த கேரட்டை இதோடு போட்டுக்கலாங்க. இந்த புட்டு ஹெல்த்தி புட்டுங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி பானை வச்சுட்டு இதை உதிரி புட்டு மாதிரி தாங்க வேக வைக்க போகிறேன். அது வேகும் போது இந்த கேரட்டெல்லாம் நல்லா வெந்துருங்க. இப்படி ஒரு இட்லி பானை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ தட்டு வச்சு நம்ம துணியை போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸு கேரட் உதிரி புட்டுங்க சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நம்ம அப்படியே எடுத்து இதில் வச்சிடலாங்க. இப்படியே எல்லா குழியிலையும் வச்சுட்டு நான் காட்டுறேங்க. இப்போ நம்ம கேரட் உதிரி புட்டு மாவை எடுத்து இப்படி நல்லா கரெக்டாக இப்படி வச்சுட்டேங்க. இப்படி மூடி போட்டு வச்சிடலாங்க. அது வேகட்டும், வெந்ததும் பார்க்கலாங்க. சூப்பராக புட்டு ரெடியாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க புட்டு. இப்போ நம்ம எடுத்து சர்க்கரை நெய்யெல்லாம் போட்டு கலக்கலாங்க. இப்போ இந்த கேரட் உதிரி புட்டு இல்லைங்க, நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ, கரும்பு சர்க்கரை, ஏலக்காய் தூள், நெய் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள்.